ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. அது 1 மீட்ரு தான் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு இறக்க வேணுன்றாங்க, கை நீளம் வேணுன்றாங்க. இதெல்லாம் உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு தைக்க முடியாது. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அந்த கஸ்டமர் கேட்க மாட்டேங்கிறாங்க. 1 மீட்ரு தான் கொண்டு வந்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள் எவ்வளோ எத்தனை துணி கொண்டு வந்து ஒரே கஸ்டமர் இவ்வளோவும் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அதே மாதிரி இந்த கை இழுத்து இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு மிஸ்டேக்கான ப்ளவுஸை கொடுத்துட்டு எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்தாலும் அவங்க மறுபடியும் கை நீளம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்டவங்க துணி கொஞ்சம் எச்சாவது கொடுக்கணும். அதுவும் கிடையாது. இப்போ இந்த துணி பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்கும்போது இதில் துணி நிறைய இருக்குது அப்படின்னாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.25 மீட்ரு தான் இருந்துச்சு. இப்போ இதை நான் தைச்சி கொடுக்கும்போது கை பின்னாடி இறக்கம், முன்னாடி இறக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அளவு கொடுக்கும்போது இதே அளவு கொடுங்க அப்படின்னு. அதே கேட்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் திரும்ப முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய ப்ளவுஸையே தான் கொடுத்து மறுவாங்க. இப்படி தான் இருந்தால் நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே இதுக்கு ஒரு விடையை சொல்லுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.